வீட்டில் சும்மா இருந்தப்போ ஒரு ஐடியாங்க திடீர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரக்கனி விஷுக்கனி எல்லாம் முடிஞ்சிருக்கும். எல்லாரும் வீட்டில் பலாப்பழம் கண்டிப்பாக வாங்கியிருப்போம். அது நிறைய மிஞ்சி இருக்குங்க. அதை வச்சுதாங்க ஒரு சூப்பரான அடிப்பொலியான ரெசிபி இன்னைக்கு காட்டுறேன். அது வந்து பலாப்பழ பாயசங்க, சக்க பாயசம் கேரளால ரொம்ப ஃபேமஸ். வந்து அந்த அளவுக்கு யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க. பால் பாயசம் அது இதெல்லாம் பழைய பாயசத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சது மாதிரி ட்ரெண்டிங் பாயசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா டக்கரா அடிப்பொலியா இருக்குங்க. இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாயில கேஷ்யூநட் கிஸ்மிஸ் கொஞ்சோண்டு தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து மாத்தினதுக்கு அப்புறமா அதே லெஃப்ட் ஓவர் நெய்யில் பலாப்பழம் முக்கா பதத்துக்கு அரைச்சதே சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பலாப்பழம் நல்லா வதங்கி சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட வெள்ளம் பாகு கரைச்சி வச்சதே சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்கு தகுந்தாப்புல அது கூட தேங்காயில இருந்து எடுத்து ரெண்டாம் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு திக்கானதுக்கு அப்புறமா தேங்காயில இருக்கிற ஃபர்ஸ்ட் பால் நல்லா கெட்டியான பாலை சேர்த்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்து வறுத்து வச்ச கேஷ்யூநட் கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணி சில்லாவும் குடிச்சுக்கலாம், ஹாட்டாவும்